அந்த பாக்கியமும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தருவான். வருடம் பூரா நம்ம அமல் செய்த நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம குர்பானியுடைய பழக்கத்தை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நாங்க வயசாகி போச்சு. இப்ப எங்களுக்குள்ள பேணுதலாக நாங்க போயிட்டோம்னு வைங்க. அவுத்தாயிட்டோம்டா அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்பது யாரு? ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு ஒரு உண்டியல்ல போட்டுட்டோம்னு வைங்களேன். குர்பானிக்குன்ட்டு 3600 ரூபா சேர்ந்துரும். அடுத்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு. கூட்டு குர்பானி சேர்ந்துடலாமே. எனக்கு வசதி இல்ல, என்னால கொடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எதுக்கோ செலவழிக்கிறோம். இப்ப நம்ம வந்து டூர் போவோம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஏதாவது சுத்தி பார்க்க போவோம். எங்கேயோ டூர்களுக்கு போவோம். அப்ப அந்த டூர் போறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிப்போம், எவ்வளவு தொழுகைகளை வீணாக்குவோம், எவ்வளவு அமல்கள் நம்மளை விட்டு வீணா போகும். டூர்ல போறவங்க எல்லாம் விவாதத்தோடய போய்கிட்டு இருக்கோம். ஹஜ் பயணத்தை சொல்ல வரலண்ணா, மற்ற இதுல என்ன செய்யறது, எல்லாரோட ஒத்து போகணும்ல. பரவாயில்ல, அப்புறம் தொழுதுக்கிறலாம். இந்த சலுகையை கொடுத்தது யாருன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா செய்வோம். இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு டூர்கள்லாம் நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இதுண்டா ஹஜ்ஜுடைய நாட்கள். இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல நம்ம வணங்கக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிச்சதா இருக்கு. மலக்குகள் டூர் வர்ற மாசமும் இந்த மாசம் தான். எப்படி ரமலான்ல சப்பாக இறங்குவாங்களோ அதே போல துல்ஹஜ் மாதத்திலையும் இந்த 10 நாளும் மலக்குகள் அதிகமாக பூமிக்கு இறங்கக்கூடிய மாதங்கள்ல இந்த